ஹலோ கைஸ், இன்றைக்கி மேஜிக் கிச்சனில் நம்ம மணத்தக்காளி சூப் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நல்லா மணத்தக்காளி கீரையை வாஷ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி கெட்டில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கேஸில் செய்கிறதா நல்லா லோ ஃப்ளேமை வச்சு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட கசப்புத்தன்மை போகிற வரையும் நம்ம மணத்தக்காளி கீரையை கட் பண்ணாமல் சேர்த்துக்கணும். நல்லா சுருண்டு வர வரையும் அழகாக கொஞ்சம் நேரம் வதக்கினாலே ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா அழகாக சுருண்டு வந்துடும். பாருங்கள், எப்படி சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இதை இந்த ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அது கூட நம்ம நல்லெண்ணெய் சேர்க்குறது ரொம்ப நல்லது. நான் நல்லெண்ணெய் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட ஜீரகம், சின்னதாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துருக்கேன். நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் கூட இன்னும் பயங்கரமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதோட ஹெல்த்தியும் அதிகமாக இருக்கும். கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆனோடனே நம்ம மணத்தக்காளி கீரை சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கணும். நான் கண்டினியூஸாக மணத்தக்காளி கீரை சாப்பிட்றேன். எனக்கு வாய் புண்ணு, வயிற்றில் உள்ள புண்ணுக்கு சரியாகி நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மோஸ்ட்லி பேச்சுலர்ஸ் நம்ம தான் இதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிட்ணும். குழந்தைங்களும் சாப்பிட்லாம். வாரத்தில் ஒரு 2 நாளாச்சும் குழந்தைங்க நம்ம எல்லாருமே சாப்பிட்ணும். எந்த கீரை கிடைச்சாலும் எல்லாத்துலேயும் பெனிஃபிட்ஸ் இருக்குதான். இது கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவு, நமக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அந்த அளவுக்கு நான் தேவையான அளவு, நான் மட்டுங்கிறதால எனக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் நிறைய பேருக்கு தான் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூட நான் கார்லிக் சேர்த்துருக்கேன். நீங்களும் கார்லிக் சேர்த்துக்கோங்க. அதில் நான் இடித்த மிளகு சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் பேக்கெட் பெப்பர் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா காரமாக வேணும்னா கொஞ்சம் சில்லி 2 ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு வேணாங்கிறதால நான் ஆட் பண்ணிக்கல. இது நல்லா கொஞ்சம் சுண்டி வரட்டும். நல்லா அப்படியே கொதிக்கும் போதே அவ்வளோ வாசனையாக வருது. அது பெப்பர் வாசனை, கீரை வாசனை, நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு குடல் புண்ணு, வாய்ப்புண்ணு எல்லாமே சட்டுன்னு ஆறிடும். இந்தமாரி ஹெல்த்தியான ரெசிபிக்கு நம்ம பேஜை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பாய் பாய்.